இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் சிக்கன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி. இதுக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு, தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போல் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படி இல்லைன்னா 1 hour, மேக்ஸிமம் 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் 1/2 hour கழிச்சு எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரெடியானதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்பலாம் நைஸாக கட் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஒரு 3 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் போல் வெண்ணெய் தேவைப்படும். ஸோ பட்டர் சிக்கன் இல்லை, அதனால் கண்டிப்பாக வெண்ணெய் தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா முந்திரி பருப்பு, ஒரு 8 to 10 நம்பர் முந்திரி பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 தக்காளி. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான், நல்ல பழுத்த பழமாக இருக்குது. அதை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, காரம் அதெல்லாமே வந்து உங்களோட தேவைக்கு எப்படியோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா அந்த தக்காளி மேஷ் பண்ணுற மாதிரி நமக்கு வர வரைக்கும் இது வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்து இது கொஞ்சம் 5 மினிட்ஸ் போல் இது வந்து ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா தனியாத்தூள். இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மசாலா இருக்க ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஒரு மிக்ஸி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சாச்சு. இது அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இது வடிகட்டி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெறுமே அந்த தக்காளியோட இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது இப்படியே தான் பிடிச்சிருக்கு, நான் அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி வடிகட்டும் போது கூட வந்து ரொம்ப வேஸ்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான வேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக போல் அந்த மாதிரி தான் வேஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரெசிபியோட டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர். மறுபடியும் பேலன்ஸ் இருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பபிள்ஸ் வரணும். ஸோ இப்போ இந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இதில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. அதிகமான இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, அதிகமான டைம் எடுத்துக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்